யார் கூட விளையாடிட்டு இருக்கான்? யார் கூடடா விளையாடிட்டு இருக்க? என் புது ஃப்ரெண்டுனா அங்க உக்காருக்கா பாரு. ஹாய் காட்டுறா பாரு, எங்க அண்ணா ஹாய் காட்டு. உனக்கு தெரியா? அங்கதானே உக்காந்துருக்கா. எப்போ பார்த்தா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. பயசியா அவ அப்படிதானே பயன்படுத்துவா. சும்மா விளையாடுவான், ரொம்ப உச்சங்க அப்படிதான் பயன்படுத்துவா. நீ வா, நான் விளையாடலாம், வா உக்காரு சீக்கிரம் வா. டேய் அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. தண்ணியா? இருமா எடுத்துன்னு வரேன். நீ வராது. இதாம்மா தண்ணி. இதாம்மா ஆச்சு ஒரு மாதிரி இருக்க. டேய் அம்மா லாரிக்காரன் இஷ்டம் இருப்பான்டா, ஜஸ்ட் மிஸ்ரா. ஐயோ அப்புறமா நீ அம்மா பார்த்தே இருக்க முடியாது தெரியுமா. பா ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குடா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அம்மா லாரிக்காரன் இஷ்டம் இருப்பான்டா. நம்ம தினம் ஒரு பூனைக்கு சாப்பாடு வைப்பல, அது காலையிலே வாசல்ல செத்து போயிருந்ததுடா. அப்பவே எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சுடா. லாரிக்காரன் வேற என்னை இடிக்க வந்தான்டா. என்னன்னே தெரியல, காலையிலேருந்து தப்பு தப்பா நடக்குதுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ எதுவும் பயப்படாதம்மா, பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் அந்த டெவில் நம்பரை கையில் எழுதி வீட்டுக்குள்ளே எதையோ கூப்பிட்டு வந்துட்டோம் போல. எந்த நேரமும் பயமாகவே இருக்கு.
டேய் தீனா, என்னம்மா? தம்பி கிளம்பிட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வரேன். நீயும் கிளம்பு. சரிம்மா. டேய் தம்பி பாத்துக்கோ. என்ன பண்றேன் இன்னும்? டே புகழே இன்னுமா கிளம்புற? அண்ணா எப்படி இருக்கு? ஹேய், நல்லா தாண்டா இருக்கு. அண்ணா இப்போ நம்ம வெளியே போனோம்ல, எனக்கு சாக்லேட் வாங்கி தரியாண்ணா? நிறைய சாக்லேட் தான்டா வாங்கி தரேன்டா. அண்ணன் எங்கேயா வெளியே கூப்பிட்டு போனா எப்பவுமே வாங்கி தருவான்ல, உனக்கு தெரியாதா? அப்புறம் கேட்குற. என்னை எப்பவுமே நல்லா பார்த்துப்பியாண்ணா? பார்த்து பண்ணா. ஏன்டா இப்பெல்லாம் கேட்குற லூஸ் பையா? அண்ணா என்னை இனிமேல் நீ திட்ட மாட்டே இல்லைண்ணா? இனிமே திட்ட மாட்டா சரியா? ஐசை அந்த நம்பர் எதுக்குடா கையில எழுதி வச்சிருக்க? முதல்ல அழிட அந்த நம்பரை. நீயும் தானே கையில் எழுதி வச்சிருந்த. உன்னை பார்த்தா நானும் எழுதினேன், நீ மட்டும் எழுதியிருந்த. டேய் நான் எழுதுனா நீ எழுதுவியா? அந்த நம்பரை எழுதக்கூடாதுடா. ஓ கொடுக்க மாட்டேன். ஓ டேய் அழிடா, என் செல்லம் இல்ல, அழிடா. இல்ல கையாவது குடுறா, நான் அண்ணன் அழிக்கிறேன்டா. போ, நான் தர மாட்டேன், நான் எழுதுவேன் அப்படி. ஓ ஓ டேய் ஏன்டா இப்படி பண்ற? அண்ணன் அடிச்சிருவேன்டா. ஓ தர மாட்டேன். நீ மட்டும் எழுதிக்க. ஓ தர மாட்டேன் கையா. போ, நீ மட்டும் எழுதி. அப்போ அண்ணன் சொல்றதை கேளுடா, அது அழிடா. டேய் அழிடா. டேய் புகழ் என்னடா ஆச்சு? டேய் புகழ என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ கடவுளே. டே புகழ இருடா, அண்ணா தண்ணி எடுத்துட்டு வரேன் இருடா. என்னடா சீனா? உன் தம்பினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அவன் அழுதான், அவனை மறந்துட்டான். உன் தம்பி இதை அழுதான் கொஞ்சம் போச்சு. என்னை கூட்டல, என் நம்பர் எழுது. தம்பி கஷ்டமா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமேங்குதான் உன் தம்பி எங்களுவேன், உன்னை எங்களுவேன், உங்க அம்மா எங்களுவேன். எடே உன் தம்பி என்ன பண்றேன்னு பாக்குறியா? பண்ணுவா. ப்ளீஸ் அவன் எதுவும் பண்றாது. ப்ளீஸ் அவன் எதுவும் பண்றாது. ப்ளீஸ்
உன்னை எது பண்ண? ஐயோ, நான் தானே உன்னை கூப்பிட்டேன். நீ அவன் உயிரை எடுத்துக்கோ. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். أعوذ بالله شيطان الرجيم أعوذ بالله شيطان الرجيم أعوذ بالله شيطان الرجيم أعوذ بالله شيطان الرجيم الله شيطان الرجيم சைத்தானே வெளியே போ. أعوذ بالله شيطان الرجيم أعوذ بالله شيطان الرجيم بسم الله بسم الله أعوذ بالله شيطان الرجيم بسم الله بسم الله الرحيم شيطان الرجيم أعوذ بالله شيطان الرجيم بالله شيطان الرجيم أعوذ بالله شيطان الرجيم بسم الله بسم الله الرحيم شيطان الرجيم بسم الله بسم الله الرحيم أعوذ بالله شيطان الرجيم بسم الله بسم الله الرحيم أعوذ بالله شيطان الرجيم. இப்போ போய் உங்க பையனை எழுப்புங்க. மா சாத்தான்லாம் சாதாரணமா வீட்டுக்குள்ள வராது. இத யாரோ வர வச்சிருக்காங்க. தம்பி உன் வேலையா இது? பாய், நாங்கள் தான் டெவில் நம்பர்னு ஒன்று கையில் எழுதணும் ஃப்ரெண்டு சொன்னான்னு. அது எவ்வளோ பெருசாக ரியாக்ட் ஆகும்னு நாங்கள் நினைக்கல. விளையாட்டுக்கு தான் எழுதணும், கட்டுக்கதை நினச்சோம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நினச்சி கூடப்பா. எல்லாம் விளையாட்டுக்கு தான் பை பண்ணுவோம். சாரிடா தம்பி, இதெல்லாம் விளையாட்டா? எதுல விளையாடுன்னு தெரியல. நம்மளை மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னா அதே மாதிரிதான் நம்மளை மீறி ஒரு துஷ்ட சக்தியும் இருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல. தம்பி இனிமேல் மேல விளையாடிட்டு இருக்காதீங்க. தம்பி உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாத. பாய். சொல்லுங்க. ஒரு நிமிஷம். மா பயப்படாதீங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, நாங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு தாயத்தை கட்டிட்டு போயிடுறோம். இனிமே உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. நன்றி பாய். நீ எப்படிமா தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டாக பாயை கூப்பிட்டு வந்த? எப்படி கூட்டு வந்தனா, இது வர அம்மா புகழே, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஆ. இது வரைக்கும் டிவி பார்த்துன்னு ஆ. சரியா? என்னம்மா? டேய், தம்பி கிளம்பிட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் தைக்க கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கிட்டு வரேன். நீ கிளம்பு சரியா? சரிம்மா. டேய், தம்பியை பார்த்துக்கோ. சாரிம்மா. சரி, இனிமே இந்த மாதிரி பண்ணாதப்பா. அதான் நீ இனிமேல் என்ன சொன்னாலும் கேட்குற. அது நம்ம எல்லாம் இனிமேல் கையில் எழுத மாட்டேன். சரி அண்ணா, சாரி.